தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் மேயர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தரையில் விழுந்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாச ரமணன் இணைப்பில் உள்ளார். ஸ்ரீனிவாச ரமணன், அங்கு என்ன நடந்தது, விரிவான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு மாநகராட்சியோட இந்த வருட கடைசி சாதாரண கூட்டணி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் சேர்ந்த அதிமுக மேயர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் மேயர் சரவணனுக்கும் திமுகவை சேர்ந்தவர்களும் காரசார விவாதம் நடைபெற்றுச்சு. அதாவது மேயர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் காரசாரமான விவாதம் நடைபெற்றுச்சு. அது என்ன விவாதம் அப்படின்னாக்கா, பல தீர்மானங்களுக்கு மேயர் கையெழுத்து போடாம இருக்காரு அப்படிங்கறதுனாலையும் அந்த தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லுங்க, நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உறுப்பினர்கள் கேட்ட போது அதுக்கான அதிகாரி இன்னைக்கு பிரிவுல இருக்காரு அப்படின்னு சொல்லி சில வாக்குவாதம் நடைபெற்றுச்சு. இந்த கோப்புகளை நாங்க பார்த்தாதான் இதுல நாங்க அடுத்த எதுக்கு செய்ய முடியும்னு சொல்லி பல உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. சரவணன் தொடர்ந்து அவர் சில காரணங்களை சொல்லிட்டே வந்ததுனால ஒரு கட்டத்துல சரவணன் எந்திரிச்சு தன் வெளியேற முயன்ற போது அதிமுக உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தடுத்தாரு. இதனால மேயர் சரவணன் கீழே விழுந்து தன் மாமன்ற உறுப்பினர் தாக்குவதாகவும் தனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாகவும் அவங்க கூறி பரபரப்பாக இருந்துச்சு. கும்பகோணம் மாமன்ற கூட்டம் சாதாரண கூட்டம்னா இது பரபரப்பா இன்னைக்கு காரணது இந்த கோப்புகளுக்கு கையெழுத்து போடல அப்படிங்கிற காரணத்துக்காக நடந்துச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 42 உறுப்பினர்கள் இந்த இதுல, அதுல 38 பேர் திமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க, 3 பேர் அதிமுக சேர்ந்தவங்க இருக்காங்க. இதுல ஒண்ணு சிபி, மதிமுக, இந்தியன் முஸ்லீம் போன இருக்கும்போது இவங்க எல்லாருமே இந்த தீர்மானங்களை நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. ஆனா அவருக்கு ஏதோ அதுல குறை இருக்கு, நான் இப்ப போட முடியாதுங்கிற மாதிரி அவர் காலம் தாழ்த்தி வந்தாரு. இதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு. அவருக்கு ஏதாவது தள்ளி விட்டதுல கீழே நெஞ்சு வலி ஏற்பட்டு ஒரு கத்திட்டு இருந்தாரு. உடனே அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாச ரமணன். எனக்கு முழு பொறுப்பு கொடுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, நெஞ்சாலிங்க என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க.